வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி அனுரகுமாரவை மக்கள் அதிகம் கொண்டாடுவதற்கும் தொடர்ச்சியான ஆதரவை தந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் கடந்த காலங்களில் அரசியலில் ஏற்பட்ட துரோகங்களும் பிழையான கொள்கைகளும் மாயாஜால விளையாட்டுகளும் ஆகும். மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் அளித்த வாக்குகள் வீண் போகாமல் காப்பாற்றும் விதமாகவே ஜனாதிபதி அனுரகுமார செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். சாட்டை அடுத்து நாட்டை திருத்து என்பது போல ஒவ்வொரு குற்றங்களையும் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதை நீங்களும் அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று நாட்டில் சுவாரஸ்யமாக நடைபெற்றுள்ள சில முக்கியமான விஷயங்களை இங்கு பார்ப்போம். உகண்டாவில் ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டாலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையிலிருந்து சீசெல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ஏனைய ராஜபக்ஷர்கள் நாட்டிலிருந்து கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க ஊடகங்களிடம் தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த அமரசிங்க குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்சக்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோர் சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நாமல் உள்ளிட்ட ராஜபக்சக்கள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டு வரப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்தேன். வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ஷ கேட்கின்றார். இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன், இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள். ரணில் மாத்திரமல்ல, பிணைமுறி மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம். நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும். அது மாத்திரமல்லாது நாமல் உள்ளிட்ட ராஜபக்ஷக்கள் நாட்டில் திருடியவை, வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை, காணிகளை திருடியவை, பங்கு சந்தைகளில் இட்டவை என அனைத்தும் காண்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக பல அரசியல்வாதிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. நாட்டில் அணுர அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் மக்கள் ஆதரவு ஜனாதிபதி அனுரகுமாரவின் கட்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழ் பிரதிநிதிகள் உட்பட பல சிங்கள அரசியல்வாதிகள் அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றி தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொண்டவர்களே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமகாலத்தில் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து மக்கள் மிகவும் தெளிவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்ந்து அச்ச நிலையில் உள்ளன. இதில் தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் என மக்களை ஏமாற்றிய தமிழ் அரசியல்வாதிகள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர். எதிர்வரும் பொது தேர்தலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் தீவிரமாக உள்ளனர். அதே போன்று தென்னிலங்கையிலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தம்மை விலகியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி உட்பட பல அரசியல் கட்சிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பொது தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து தேசிய பட்டியலூடாக முன்னிலைய திட்டம் வகுத்துள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் கடும் குழப்பம் அடைந்துள்ளனர். மக்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம், நிதி பிரச்சினைகள், அரசியலில் ஏற்பட்ட விரக்தி, குறிப்பிட்ட கட்சியை தேர்வு செய்ய முடியாமல் போனது போன்ற பிரச்சினைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் பெரும் நெருக்கடியில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் விரைவில் பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டிய தேவை இருப்பதால்
அதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க போதிய கால அவகாசம் இல்லாததே இதற்கான காரணம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சில கட்சிகள் சின்னம் தேர்வு மற்றும் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இறுதி முடிவு எடுக்க முடியாமல் உள்ளதால் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசநாயக்கவிடம் வினவிய போது நிதி பிரச்சினை காரணமாக பொது தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தாம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இதனிடையே முன்னாள் அமைச்சர் SP திசநாயக்கவும் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தாம் முடிவெடுக்கவில்லை என அண்மையில் தனது நண்பர்களிடம் தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு பணமில்லாத காரணத்தினால் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.